ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார். எப்போதும் தவக்கோலத்தில் அருளும் ஐயப்பன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாளில் மட்டும் திருவாபரணம் அணிந்து முழு அலங்காரத்துடன் அருள் பாலிப்பார். அன்றைய தினம் சன்னிதானத்திற்கு எதிரில் உள்ள ஐயப்பனின் 5வது மலையான காந்தமலையில் ஜோதி சுரூபமாக ஐயப்பன் காட்சி தருவார். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெறும். சபரிமலையில் நடக்கும் மகர விளக்கு பூஜை மற்றும் மகர ஜோதி தரிசனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த நாளில் வருகை தருகின்றனர். சபரிமலையில் ஆண்டுதோறும் மண்டல பூஜை, மகர ஜோதி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. தை பிறப்பான பொங்கல் திருநாளில் நடக்கும் மகர ஜோதி தரிசனம், சித்திரை விஷு ஆகியவையும் தனித்துவ அடையாளத்துடன் கொண்டாடப்படுகின்றன. அதிலும் கேரள முறைப்படி மகர ராசியில் சூரியன் வருவதாக நம்பப்படும் மகர மாதத்தில் நடைபெறும் மகர ஜோதி தரிசனத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிகிறார்கள். 48 நாட்கள் விரதமிருந்து சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் பக்தர்கள் மண்டல பூஜைக்காக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெருமளவில் படையெடுப்பதால் அந்த நேரத்தில் பெருங்கூட்டம் அலைமோதுவது வழக்கம். ஆனால் சிலருக்கோ மகர ஜோதி தரிசனமே பிரதானம். ஜோதி பார்க்க செல்வதையே அவர்கள் வாடிக்கையாக வைத்துள்ளனர். புத்தாண்டு பிறந்த தொடக்கத்தில் சபரிமலை வானில் பிரகாசிக்கும் ஐயப்பனின் அருளை பெற்று அந்த புதிய வருடத்தை தொடங்க வேண்டும் என்ற விருப்பமும் அதற்கு முக்கிய காரணமாகும். அதனாலேயே மகர ஜோதி தரிசனத்தை காண கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கானோர் சபரிமலை நோக்கி படையெடுப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அந்நாளில் பந்தல் அரண்மனையில் இருந்து ஆபரணங்கள் கொண்டு வரப்பட்டு ஐயனுக்கு அணிவிக்கப்படும். அதாவது மணிகண்டனாக அவதரித்த ஐயப்பனை வளர்த்த பந்தள மன்னர் ஆண்டுதோறும் சபரிமலைக்கு மகனை பார்க்க ஆபரணங்களுடன் செல்வதாகவும் அதற்காக அவர் எடுத்துச் செல்லும் திருவாபரண பெட்டி சபரிமலைக்கு ஊர்வலமாக கொண்டு வரப்படுவதாகவும் சபரிமலை வரலாறு கூறுகிறது. பந்தளம் அரண்மனையில் இருந்து திருவாபரணங்கள் சாஸ்தா கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டவுடன் பொன்னகை மினுங்க அலங்கார அழகில் ஜொலிக்கும் ஐயப்பனுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. அப்போது பொன்னம்பல மேட்டில் ஜோதி வடிவமாக ஐயப்பன் காட்சியளிப்பார். மலையில் 3 முறை மகர ஜோதி தெரிய பக்தர்கள் ஐயப்பா சாமியே என்றும் சாமியே சரணமையப்பா என்றும் விண்ணதிர கோஷங்களை எழுப்பி வழிபடுவார்கள். மகர ஜோதி தரிசனம் ஐயப்பனை நேரில் காண்பதாகவே பொருள்படுவதால் ஜோதி பார்க்க பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. ஐயப்ப பக்தர்கள் பலர் சபரிமலை யாத்திரையில் ஜோதி காண கூடுவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. திரேதா யுகத்தில் மகர சங்கராந்தி நாளில் சபரிமலை கோயிலின் தற்போதைய இடத்தில் ஐயனின் ஒரு வடிவமான தர்மசாஸ்தாவை ஸ்ரீராமர் சந்தித்ததாக புராண கதைகள் உண்டு. 2 புனித அவதாரங்களுக்கு இடையே நடந்த இந்த அற்புதமான சந்திப்பை நினைவு கூறவே மகர விளக்கு நாளில் இந்த விழா கொண்டாடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. காந்த மலையில் காட்சி தரும் ஐயப்பன் அருளை பெற்று ஞானத்தையும் முக்தியையும் பெறும் வேட்கையுடன் சபரிமலையில் கூடும் பக்தர்களுக்கு பொன்னம்பல மேடும் மகர ஜோதி தரிசனமும் வாழ்வின் அங்கமாகவே என்றென்றும் தொடர்கின்றன என்றால் மிக இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.